பெயின் இருந்தது, பட் இப்போ ஃபிக்ஸ் பண்ணாலும் பெயின் இல்லை. அண்ட் ஆல்சோ நான் அதை வந்து இன்னும் மீரலை பார்க்கும்போது அதோட டெக்ஸ்சர், அதோட ஷேப்பு எல்லாம் ஒரிஜினல் பல் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த பல்லும் இருக்கு. அட்வைஸ் வாஸ் வெரி குட். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி நம்ம வந்து அந்த பல்லை வந்து பாதுகாக்கணும், அந்த பல்ல பொறுத்துனாரு எப்படி அவர் பொறுத்துனாரு, எந்த விதத்துல பொறுத்துனாரு, அதெல்லாம் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஓவரால் ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் த சர்வீஸ் ஆஃப் திஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் டாக்டர். ஏன்னா டாக்டரோட எனக்கு கொஞ்சம் லாங் ரிலேஷன். ஐ டன் மை இம்ப்ளான் வந்து இங்கே தான் செஞ்சேன். ஆல்சோ ரெக்கமெண்டட் பை என்னோட ஃபேமிலி மெம்பர் ரெக்கமெண்ட் பண்ணனால தான் நான் இங்கே வந்தேன். இந்த இம்ப்ளான் பண்ணி பிஃபோர் கோவிட் ஐ திங்க் ஒரு 8-9 வருஷம் ஆயிடுச்சு இது பண்ணி. இன்ன வரையும் அது வந்து எந்த டிஸ்கவுண்ட் பண்ணல. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து இந்த ப்ரீச் செய்யறதுக்கு வந்தேன். ஈவன் தான் எங்கள் ஓவர்சீஸ் அங்கே செய்யலாம், பட் இது செஞ்சனால இது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நான் இங்கே வர முடிஞ்சது. ஸோ அதனால இது செஞ்சேன். ஸோ ஓவரால் என்னோட நான் நினைச்சேன் இப்படிதான் இருக்கணும் பண்ண நேரத்தில் ஏதோ அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணி ஒரு ரிப்பேர் பண்ணி ஒரு நார்மலான ஃபுட் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும்னு நினைச்சேன். இப்போ பார்க்கும்போது அது வந்து நான் நினைச்சதுக்கு மாதிரியே இருக்குது. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ். தேங்க்யூ.